கையை தூக்கும். காரை புரட்சிமணியின் கனிவான வணக்கம். இது புதிய வெளிச்சத்தின் பாதையில் வளரும் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் ஒன்றியம் பெருமனையூர் புனித சூசைப்பர் ஆலயத்துக்கு முன்னாடி நிற்கிறோம். இந்த ஆலயம், இந்த கோயில் சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஆலயம் கோயில். இது இந்தியாவிலே சிறப்பு வாய்ந்த பிரபலமான ஆலயம். இந்த ஆலயத்தில் பல திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தை தமிழக அரசு அதாவது சுற்றுலா தலமாக அறிவிச்சிருக்கு. அதோடு மட்டுமல்ல, சமீபத்தில் சட்டமன்றத்தில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளருமான பூண்டி கலைவாணன் அவர்கள் இந்த புனித சூசைப்பர் ஆலயத்தை சீரமைக்க வேண்டும் என்று அந்த சட்டமன்றத்தில் கோரிக்கை வச்சாங்க. அதன் அடிப்படையில் இப்போது தமிழக அரசு அதாவது திராவிட இயக்க ஆட்சி நடத்துகிற தளபதி மு.க.ஸ்டாலின், தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 கோடி ரூபா இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த புனித சூசைப்பர் ஆலயத்தை சீரமைக்க வேண்டும் என்பதற்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த கோயில் ஆலயத்தினுடைய மேலும் அதனுடைய சிறப்பு என்னங்க என்பதை பற்றி இந்த புனித சூசைப்பர் ஆலயத்தினுடைய தற்போது பணியாற்றுகிற அருட்திரு பங்குத்தந்தை லூர்து சேவியர் அவர்களை நம்ம சந்தித்து இதை பற்றி இதனுடைய சிறப்பு பெருமைகளை பற்றி நம்ம இப்போ கேட்க இருக்கிறோம். நன்றிங்க ஃபாதர். வணக்கம். இந்த புனித சூசைப்பர் ஆலயத்தினுடைய சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கட்டாயம்மா. உங்கள் அனைவரையும் புனித சூசையப்பர் திருத்தலத்தின் சார்பாக பெருமகிழ்ச்சியோடு வரவேற்று இதனுடைய பெருமைகளை கூறுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். 1871களில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 1919களில் இது கட்டி முடிக்கப்பட்டது. ஏறக்குறைய 49 ஆண்டுகள் பல்வேறு மக்களுடைய, குறிப்பாக இதனுடைய நன்கொடையாளர் திருவாளர் சின்ன உடையார், தொடர்ந்து அவருடைய அண்ணன் மகன் பெரியசாமி உடையார், இவருடைய சிறிய முயற்சினால் இது கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இதிலே பல்வேறு திருத்தந்தையர்கள் பிரான்ஸ் தேசத்திலிருந்தும் இந்திய தேசத்திலிருந்து இதில் பணியாற்றினார்கள். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இது பிரெஞ்சு டச்சு கட்டடக்கலையை கொண்ட கோத்திக் ஸ்டைல் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற அருமையான கட்டடக்கலையாகும். இதனுடைய கட்டடக்கலை இந்திய கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கின்ற வகையில் இது அமைந்திருப்பது மேலும் சிறப்பு கூடுகின்றது. இங்கே 2000 கிலோ எடை கொண்ட மிகப்பெரிய ஆலய மணியானது பிரான்ஸ் தேசத்திலிருந்து வருவிக்கப்பட்டு இங்கு வைக்கப்பட்டிருப்பது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதைவிட முக்கியமாக 1870களில் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே பாடுபட்ட அந்த சிலுவையினுடைய சிறு மரத்துண்டானது ரோமையிலிருந்து போப்பாண்டவர் மூலமாக இந்த ஆலயத்தில் கொண்டு வரப்பட்டு இங்கே மக்களுடைய வணக்கத்திற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இந்த ஆலயத்திற்குள்ளே நீங்கள் சென்றீர்கள் என்றால் இங்கே இருக்கின்ற அனைத்து சுரூபங்களும் மரங்களினால் செய்யப்பட்ட, தத்துரூபமாக செய்யப்பட்ட பிரான்ஸ் தேசத்தினுடைய சுரூபங்கள் இன்றும் பல்வேறு மக்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. மேலுமாக இந்த கட்டடக்கலையும் இங்கே இருக்கின்ற ஆலயமும் அனைத்து தரப்பு மக்களும், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்துக்கள், முஸ்லீம்கள் மற்ற அனைத்து சமுதாயத்தினரும் வந்து வணங்கக்கூடிய சூசையப்பர் உடைய ஆலயமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த சூசையப்பர் ஆனவர் திருமணம் இல்லாத மக்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற வரத்தையும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கொடுக்கின்ற வரத்தையும் மற்றும் வேண்டிய வரங்களை கொடுக்கின்ற அனைத்து காரியங்களையும் இந்த சூசையப்பர் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுக் கொடுக்கின்றார். எனவே உங்கள் அனைவரையும் இந்த திருத்தலத்துக்கு வருகின்ற வரவேற்கின்றேன். இந்த திருத்தலத்தின் வழியாக எல்லா நன்மைகளையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பொழிவாராக. நன்றி, வணக்கம். தமிழக அரசு 2 கோடி சீரமைக்க கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஃபாதர்? தமிழக அரசுக்கு இது தஞ்சை மறைமாவட்டத்தின் கீழ் வருகிறது. ஆட்சிக்கின் கீழ் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு டி. சகாயராஜ் அவர்கள் பெயராலும், பங்கு தந்தையாக என்னுடைய பெயராலும், இந்த பங்கு மக்கள் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த அனைத்து மக்களின் பெயராலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனுடைய சிறப்பு என்னவென்றால், நம்முடைய முதலமைச்சருடைய தந்தை
முன்னாள் நம்முடைய முதலமைச்சர் கருணாநிதி ஐயா, பேரறிஞர் ஐயா அவர்கள் இந்த திருத்தலத்திலே, இந்த ஆலயத்திலே வந்து தன்னுடைய கொள்கை பரப்பை செய்து இந்த திருத்தலத்தை முற்றிலுமாக அறிந்தவர். எனவே இது இங்கே இருக்கின்ற மக்களுக்கும் பெருமையாக இருக்கின்றது. குறிப்பாக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் அதற்கு உதவியாக இருந்த நம்முடைய மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய தலைவர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ரொம்ப நன்றிங்க ஃபாதர். நன்றி, வணக்கம். வணக்கம்.